அண்மை செய்தி. பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை, மகன் கொலை வழக்கு தொடர்பாக கிணற்றில் இருந்து 7 மாதங்களுக்கு பின் செல்போன் மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொலை செய்யப்பட்ட செந்தில்குமாருக்கு சொந்தமான செல்போனை 7 மாதங்களுக்கு பின் கிணற்றில் இருந்து மீட்டு சிபிசிஐடி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்லடம், சேமலை, கவுண்டம்பாளையம் தோட்டத்து வீட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 இரும்பு ராடால் தாக்கி கொலை செய்யப்பட்டனர். தற்போது 7 மாதங்களுக்கு பிறகு கிணற்றில் இருந்து செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்போது விசாரணையானதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் விஜயன். 7 மாதங்களுக்கு பின் செல்போன் மீட்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்தான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இது குறித்து முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க விஜயன். வணக்கம் பிரியங்கா. அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையத்தை தோட்டத்து வீட்டில் கடந்த நவம்பர் மாதம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய், தந்தை, மகன் என 3 பேர் ஒரு கும்பல் கொடூரமா இரும்பு ராடால தாக்கிட்டு கொலை செய்தாங்க. அப்ப அதுல செந்தில்குமாருக்கு சொந்தமான அந்த செல்போனை அந்த கும்பல் திருடிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த அந்த கிணத்துல அதை வீசிட்டு போயிடுறாங்க. அதை இப்ப தீயணைப்பு துறையினர் உதவியோடு சிபிசிஐடி போலீசார் மீட்டு ஆய்வுக்கு அனுப்பி உள்ளதாக அந்த போலீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்குது. அதாவது திருப்பூர் மாவட்டம் சேமலை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்தவர் தெய்வ சிகாமணி. இவர் ஒரு விவசாயி. இவரது மனைவி அலமேலு, அவருடைய மகன் செந்தில்குமார் ஆகியோர் அந்த தோட்டத்தை வீட்டுல வசிச்சுட்டு வராங்க. கடந்த வருடம், அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இரவு நேரத்துல ஒரு 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் அந்த வீட்டுல பதுங்கி இருந்து, அதாவது இரவு நேரத்துல அந்த கொடூரமா இரும்பு ராடால இந்த 3 பேரையும் அந்த இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. இந்த கொலை நடந்து 110 நாட்களை கடந்தும் விசாரணையில எந்த விதமான முன்னேற்றம் இல்லாததுனால கடந்த மார்ச் மாதம் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில முதிய தம்பதியினுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அரச்சலூர் பகுதியை சேர்ந்த ரமேஷ், மாதேசு, ஆச்சியப்பன் ஆகிய 3 இந்த திருப்பூரில் 3 கொலை செய்ததாகவும் விசாரணையில ஒத்துக்கொண்டிருப்பதாக ஈரோட்ல செய்தியாளர்கள் சந்திப்புல போலீசார் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில தான் சிபிசிஐடி போலீசார் 3 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை செஞ்சதுல தான் திருப்பூர்ல செய்த கொலையில தங்க நகைகள், செல்போன்கள் திருடப்பட்டதை அவங்க ஒத்துருக்கிறாங்க. தற்போது கொலை செய்யப்பட்ட அந்த செந்தில்குமாருக்கு சொந்தமான செல்போனை சேமலை கவுண்டம்பாளையம் தோட்டத்து வீட்டில் உள்ள கிணற்றில் இருந்து தீயணைப்பு துறையினர் உதவியோடு மீட்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனா இந்த கொலை வழக்கில் 7.5 மாதங்கள் கடந்த பின்னரும் கொலை குற்றவாளிகள் தொடர்பான விவரங்கள் சிபிசிஐடி போலீசாரால் வெளிப்படையாக தெரிவிக்கப்படாமல் உள்ளது ஏன் என அரசியல் கட்சியினர்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்புறாங்க. பிரியங்கா. விஜயன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.